அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் கவினா வர்ஷினி, கிருத்திக் விஸ்வா மற்றும் விதுன்யா சிவகுமார். சாலையில் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்கள். சாலை விதிகளை பின்பற்றுங்கள். சாலை விதிகள் தான் மனித வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு அங்கமாக உள்ளது. நமது நாட்டின் ஒவ்வொரு விதிமுறைகளையும் நமது குழந்தைகளின் பிஞ்சு நெஞ்சில் பசுமரத்தாணி போல பதிய வைப்பதுதான் ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமையாகும். இந்த கடமைகளை நமது பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பது நமது பொறுப்பல்லவா? அந்த வகையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்தின் இன்றியமையாமை குறித்த விழிப்புணர்வு மிக தெளிவாக ஆசிரியர்களால் விளக்கப்பட்டது. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை எவ்வாறு கையாள வேண்டும், அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி கூறப்பட்டது. பள்ளி பேருந்துகளில் வரும்போது பாதுகாப்பு பற்றியும் அவசரகால வழி போன்ற பாதுகாப்பு முறைகளும் தெளிவாக விளக்கப்பட்டது. வாகனத்தை விட்டு இறங்கும் போது 2 பக்கங்களிலும் கவனித்துவிட்டு சாலையை கடக்க வேண்டும் போன்ற பாதுகாப்பு வழிமுறைகள் குழந்தைகளுக்கு செயல்பாடு முறைகள் மூலம் விளக்கப்பட்டது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு புத்தகம் எனலாம். அந்த புத்தகத்தில் நல்ல கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்பதுதான் உத்தமம். அந்த வகையில் நமது பள்ளியில் மழலையர் வகுப்பில் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து சிறு நாடகமாக குழந்தைகளிடத்தில் ஆசிரியர்கள் நடித்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வானது குழந்தைகளிடத்தில் நிச்சயம் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமையே எங்கள் பலம் என்று வேற்று நாட்டவர் கேட்கும்படி முழங்கிடுவோம் என்றும், அந்த வகையில் நமது பள்ளியில் மாணவ மாணவிகளை 4 குழுக்களாக பிரித்து அவர்களிடையே ஓட்டு கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டன என்பது ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமையாகும். தனது கடமைகளை சரிவர செய்ய ஒரு தலைமை பண்பு அவசியமல்லவா? ஓட்டு கணக்கெடுப்புகளின் மூலம் ஒவ்வொரு குழுக்களிலிருந்தும் 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தந்த குழுக்களின் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் ஸ்பெல்வெல் ஆக்டிவிட்டி போன்ற பாட இணை செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வாரம் நமது பள்ளியில் ஸ்பெல்வெல் தேர்வு, எழுத்துகளில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குதல், கதை கூறுதல், கொடுக்கப்பட்ட தலைப்புகளை பற்றி பேசுதல் போன்ற பல்வேறு விதமான இணைய செயல்பாடுகள் நடைபெற்றன. இச்செயல்பாடுகளில் மாணவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கு பெற்று வெற்றியும் பெற்றனர். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.